வணக்கம். நான் விஜயகுமார். வேர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ நம்ம பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இதில் எப்படி டாட் டு டாட் லெவலில் வந்து பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத அதை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை 5 மினிட்ஸ் கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா லைன்ஸு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஹாரிசான்டல் லைன் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எங்கே வேணால் ப்ளாட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட லெவல்ஸ் நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் லெவல்ஸை வரைஞ்சிரும். ஸோ அதனால க்ரீன் கலர் கொடுத்துட்றேன். அண்ட் இதோடைய திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பர்ஃபெக்டாக இது பண்ணோம். அதுக்காக இங்கே இங்கே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும் பாருங்கள், ஸ்டைல் கோஆர்டினேட் விசிபிலிட்டி. ஸோ இதில் வந்து கோஆர்டினேட்ஸை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எங்கே வேணும் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணோம்னா கரெக்டாக அந்த இடத்துல உக்காந்துரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 16,942. ஸோ 940 அப்படின்னு ரவுண்ட் லெவலில் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா அதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கோஆர்டினேட்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 16,877 இருக்குது. 875 போட்டுக்கலாம். 875 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 67 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒன்றுத்துக்கும். அதுதான் பெரிய இதெல்லாம் கிடையாது, சீக்ரெட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. கண்ட்ரோல் வி அண்ட் கண்ட்ரோல் இந்த இடத்துல இன்னொரு லைன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 16,810. ஸோ அதை வந்து அதையும் போட்டுட்டா அவ்வளோதான். ஸோ இப்போ 3 உங்களுக்கு சப்போர்ட் லெவல்ஸ் கிடச்சிருச்சு இல்லைங்களா, ரைட். ஸோ அதே போல் ரெசிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸையும் நான் அதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ அதை வந்து ரெட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 17,072. ஸோ 17 போட்டுக்கலாம், அதை ரவுண்ட் ஆஃபாக. ஓகே, அண்ட் அகெயின் கண்ட்ரோல் சி கொடுத்தோம் அப்படின்னா அது காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடும். அண்ட் 17,135 கொடுத்துக்கிறேன். நியரஸ்ட் ரவுண்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் 17,200. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து நம்ம டாட் டு டாட் லெவல்ஸை வந்து சார்ட்டில் போட்டாச்சு. ஓகே, இதுக்கு அடுத்தது எப்படி வந்து நம்ம அந்த 3 சார்ட்டை உள்ளே கொண்டு வர்றது, 3 சார்ட்டை உள்ளே கொண்டு வர்றதை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் திரும்பியும் அது ரிக்வஸ்ட் வருது எல்லா வீடியோஸ்லேயுமே. ஸோ அதனால திரும்பியும் ஒரு முறை உங்களுக்கு காமிச்சிடுறேன், இன்னும் டைம் இருக்குது. ஸோ இதில் வந்து இங்கே சார்ட் லேஅவுட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஓரியன்டேஷன்ஸ் காட்டும். அதாவது 2 சார்ட் வேணுமா, 3 சார்ட் வேணுமா, 4 வேணுமா, 6 வேணுமா, 8 வேணுமா அப்படிங்கிறத. ஸோ அது போல் நமக்கு வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து இந்த 3 சார்ட் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம். நான் இந்த ஓரியன்டேஷன் தான் யூஸ் பண்ணுறது. அதுக்காக இந்த ஓரியன்டேஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்துடும். ஓகேங்களா. ஸோ என்ன நம்ம இது செலக்ட் பண்ணுவோமோ அதை வந்து, அதாவது காலில் எதை செலக்ட் பண்ணுவோமோ அது நான் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் வந்து புட்டியும் நான் இங்கே போட்டுருவேன் நார்மலாக. அண்ட் நடுவில் வந்து நிஃப்டி லெவல்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ இதுதாங்க இந்த டாட் லெவல்ஸ். அடுத்தது டைம் 9:25 ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 9:25க்கு ஆப்ஷன் செயின் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ டைம் 9:24 ஆயிடுச்சு. ஆப்ஷன் செயின் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்றைக்கி மோஸ்ட் லைக்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16,750 சிஇ அண்ட் 16,950 பிஇ. இது ரெண்டு தாங்க இருக்குது. 16,750 சிஇ அண்ட் 16,950 பிஇ. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுருவோம். ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் சார்ட்குள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சிஇ போட்டுறேன், 16,750 சிஇ. அதுக்கப்புறம் பிஇ ஆட் பண்ணிடலாம், 16,950 பிஇ. ஸோ எந்த சைடு வந்து நமக்கு 190 கிராஸ் பண்ணுதோ அந்த சைடு போவோம்.
ஸோ சி சைடு நமக்கு போகணும்னு தோணுது. நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுருவோம். பை எஸ்எல் ஆர்டர் போட்டு வச்சுருவோம். 189க்கு ட்ரிகர் ஆகிற மாதிரியும் அண்ட் 190க்கு பை ஆகிற மாதிரியும் போட்டு வச்சுருவோம். அண்ட் இங்கே பி வந்து செல் சைடு ட்ரிகர் ஆகிடுச்சு. எஸ், நமக்கு பை சைடும் ட்ரிகர் ஆகிடுச்சிங்க. சி ட்ரிகர் ஆகிடுச்சு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் போட்டு வச்சுருவோம். 9:30க்கு முன்னாடியே ட்ரிகர் ஆகிடுச்சிங்க. அது கவனிக்கவே இல்லை நான். 9:25க்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓ மை காட். ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சிங்க. இந்த இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு 2 தவறு நான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணவே இல்லை. நம்ம 9:30க்கு முன்னாடியே ட்ரிகர் ஆகிடுச்சு. நான் அதை கவனிக்கல. சிஸ்டம்குள்ளே போட்டு வச்சது தப்பாக போச்சு. ட்ரிகர் ஆகிடுச்சு உடனே. அண்ட் ஓகே, நோ வரிஸ். இதெல்லாம் நடக்கிறது தானே. திரும்பி செகண்ட் டைம் என்ட்ரு ஆகிருக்கும் இல்லைங்களா? பார்க்கலாம் இது எங்கே வரைக்கும் போகுதுன்ட்டு. 220 கொடுத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். 210 வரைக்கும் வருது. அந்த 210ங்கிறது வந்து ஒரு சம ப்ரைஸுங்க. அது நார்மலாகவே. அண்ட் நான் 183க்கு என்ட்ரு ஆகிருக்கேன். ஸோ அதனால வந்து ஆல்ரெடி எனக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிடுது. பார்ப்போம். 220க்கு போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ அகெயின் இன்னைக்கு ட்ரேட் எடுத்துங்க. அது 214 வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஐ ஹவ் எக்ஸிட்டட். அவ்வளோதாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒய் ஹவ் அகெயின் என்டர்ட். டெலிகிராமில் போட்டேன் நான். பட் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரியாது. அதனால நான் சொல்லிடுறேன். ஓகே, சரி, இன்னைக்கு என்ன நான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது 16,950 பியும் 16,750 சியும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 165 165ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, நம்மளுடைய அந்த ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி படி இது ரெண்டும் தான் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ். ஓகே, 165 இல்லை, 160 அண்ட் 161 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ எக்ஸாக்ட்லி நான் அது ரெண்டுத்தையுமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம வந்து இன்னைக்கு போனோம் அப்படின்னா எந்த சைட் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல 140 வந்து பிரேக் பண்ணது, 145 பிரேக் பண்ணது வந்து பிஇ சைடு. ஓகே, ஸோ அப்பயே வந்து நான் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன். இன்னைக்கு சி சைட் போகிறோம் அப்படிங்கிறது. அதனால தான் நான் அந்த 9:30ங்கிற பாயிண்ட்டே என் மைண்ட்லேருந்து வெளில போயிடுச்சு. 145 ஸ்ட்ராட்டஜி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது 9:30க்கு முன்னாடியே அது ட்ரிகர் ஆகிடுச்சு. அண்ட் ஐ ஹவ் என்டர்ட் த ட்ரேட் ஆல்சோ. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அடடா நம்ம 9:30க்கு முன்னாடியே என்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஹவ் ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைன்ட்டு தான் நான் விட்டுட்டேன் அதை. நெக்ஸ்ட் டைம் அகெயின் வாட் ஹேப்பன்ட் இஸ் 16,950 பி வந்து திரும்ப 150 அந்த ரேஞ்சுக்கு ரிகவர் ஆச்சு. அண்ட் இது ஆல்மோஸ்ட் 160 எல்லாம் தாண்டி 159 அந்த மாதிரி போயிட்டு அதாவது 16,750 சி போயிட்டு ரிட்டர்ன் மேலே வந்தது. பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்தது. போன வீக்கில் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடித்த வாரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸ் அடித்து திரும்ப 190க்கு வருதோ அது எல்லாமே டார்கெட் கொடுத்துருந்தது. ஸோ அந்த ஒரு கட் ஃபீலிங்கு. ரெண்டாவது திரும்பியும் இந்த இது 16,950 பி வந்து 145 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்து. இட் மீன்ஸ் ஆஸ் பர் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி வி கேன் என்டர் அப்படிங்கிறது. ஓகே, நான் அந்த பேசிஸில் என்ன செஞ்சேன்னா 183கே ஐ பாட் 16,750 சி. ஓகே, 190 வரைக்கும் வெயிட் பண்ணல. நான் என்ன பிளான்ல இருந்தேன் அப்படின்னா ஐ வெண்ட் வித் 200 குவான்டிட்டி, அதாவது டபுள் குவான்டிட்டி போயிருந்தேன். அண்ட் இன்கேஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து திரும்ப அதை ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருந்தால் நான் அதை வாங்கியிருந்தேன். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் நேரமாக உங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல டெலிகிராம் குரூப்பில். ஓகே, அதுக்கப்புறமா வந்து எனக்கு இந்த லாஜிக் ஞாபகம் வந்தது. லைக் 190க்கு ரெண்டாவது வாட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து
நமக்கு ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் கொடுத்துருது நார்மலாகவே. ஸோ அது ஏன் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் போட்டேன். அகெயின் ஐ ஹவ் என்டர்ட் அப்படிங்கிறத. அண்ட் இதுலேயுமே நிறைய பேர் கொஷின் பண்ணிருந்தீங்க, நீங்களே வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உண்மைதான், ஓகே. பட் என்னன்னா எனக்கு ஸோ இந்த கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுறோம் மார்க்கெட்டை கரெக்டாக. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அந்த கண்ணுக்கு தெரிகிற ப்ராஃபிட்டை விடணும் அப்படிங்கிறது தான், வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அண்ட் ஐ காட் தட் 30 பாயிண்ட்ஸ் இல்லையா. 183க்கு என்டர் ஆனேன், 214க்கு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ ஐ காட் தட் 30 பாயிண்ட்ஸு. ஓகே. பட் என்னென்னா இப்போ திரும்பியும் இது கண்டிப்பாக 220 போயிடும் தான் எனக்கு தோணுது. ரீசன் வந்து என்னென்னா இந்த 940 தான் நம்ம அடுத்த டாட் லெவல் ரெசிஸ்டன்ஸு. ஓகே, அது வரைக்கும் போச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பைக் அடிச்சதுனாலே போதும், நமக்கு இங்கே 220 கிடச்சிரும். பட் எனிவே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அது கொடுத்துருவோங்க, டார்கெட்டே கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். 16 வந்துருச்சு. ஸோ இது 940 டச் பண்ணும்போது இட் வில் கிராஸ் 220. ஸோ இந்த லாஜிக் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ஒர்க் ஆகிருக்குங்க. அதாவது எப்போ எல்லாம் நம்ம செலக்ட் பண்ண இது இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ், அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப 190 பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு டார்கெட் கொடுக்குதுங்க. இது வந்து போன வாரம் நம்ம 4 வாட்டி வாட்ச் பண்ணோம். ஒரே நாள் கூட ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 3 வாட்டி கொடுத்தது, 2 வாட்டி கொடுத்தது. ஐ திங்க் சம் பி சைடு. ஓகேங்களா, நிறைய பேர் அதை எடுத்து ட்ரேடும் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் வந்து அது ஒரு லாஜிக்கும் இருந்தது நம்மளுடைய இந்த ட்ரேடுக்கு பின்னாடி. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை போட்டு உங்களை குழப்ப விரும்பலை. இன்னைக்கு கிறிஸ்பாக ஒரு சிங்கிள் லைனர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 930 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோங்க. 930க்கு முன்னாடி ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்க வேண்டாம் அந்த இதில். ஓகேங்களா, திரும்ப அதுக்கப்புறமா 930க்கு அப்புறம் அது கீழே வந்துட்டு திரும்ப 190 வந்ததுன்னா மட்டும் ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபர்மாக இருந்துப்போம். அண்ட் இன்னொன்று, இன்னைக்கு செல்லிங் சைட் போனவங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை. மொதல் வாட்டி செல் வந்திருந்தாலுமே அதுக்கப்புறம் அது வந்து திரும்ப போய் ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்கல ஆக்சுவலி. ஏன்னா 169 தான் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ 139க்கு நம்ம செல் பண்ணியிருப்போம், 169 நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. ரொம்ப கூலாக வந்து அவங்களுக்கு டார்கெட்டும் கொடுத்துருச்சு 30 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து செல் சைட் போனவங்களுக்கு டார்கெட் கிடச்சிருச்சு. அண்ட் பை சைடில் வந்து நமக்கு நடந்த ஒரு தவறு வந்து என்னென்னா 930க்கு முன்னாடி ட்ரேடை என்ட்ரு ஆனது தான். நான் நார்மலாகவே வந்து 930க்கு அப்புறமா தான் இந்த எஸ்எல் ஆர்டர் போடுவேன். இன்றைக்கி வந்து இந்த 165 ஹெட்ஜிங்கையும் கொஞ்சம் மைண்டில் ஓட்டிகிட்டு இருந்ததுனால ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. அதனால தான் முன்னாடியே ட்ரேடை மீன்ஸ் எஸ்எல் ஆர்டர் போட்டேன், அது உடனே ட்ரிகரும் ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் டுடேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேங்களா, பட் அதர்வைஸ் இன்றைக்கும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான டே தான். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு அதோட விட்டுட்டாங்களோ அவங்களுக்கு அது லாஸ் தான். நீங்கள் கேட்டிருந்த சில பாயிண்ட்ஸை நான் இதில் கவர் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம டீம் எல்லாருமே வந்து 3 டைம்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க 145 ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர், சிலர் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கீங்க, சிலர் வந்து ஃபிசிக்கலாகவே ட்ரேடு எடுத்து பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப லக்கியஸ்ட் டே. ஏன்னா எல்லா ட்ரேட்ஸுமே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு 929க்கு ட்ரிகரான ட்ரேடை தவிர மிச்சம் எல்லா ட்ரேடுமே ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி 145 டார்கெட் ஃபுல்லாகவே 30 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி 3 வாட்டி யாரெல்லாம் எடுத்தாங்களோ ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி கவர் பண்ணிட்டாங்க அவங்க. காலையில் அதாவது 930க்கு நமக்கு சிஇ அடிச்சுது. அதுக்கப்புறம் 11 o'clock திரும்பவும் ட்ரேட் எடுத்தவங்க சிஇ பண்ணாங்க. திரும்ப வந்து 130க்கு எடுத்தவங்களுக்கு பிஇ சைடு ட்ரிகர் ஆகி அதுவுமே ஃபுல் 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதையும் கொஞ்சம் நம்ம கவனிப்போம், ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் 130 கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி தான், பட் 11 o'clock கொஞ்சம் ரிஸ்கியாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய நாட்கள் வந்து அது 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தாண்டல நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். பட் நான் அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை, பட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் 130 கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. வி கேன் டேர் ஃபார் 20 பாயிண்ட்ஸ். பட் இன்றைக்கி வந்து 30 பாயிண்ட்ஸே கொடுத்தது. இந்த மாதிரி டைரெக்ஷனலாக இருக்கிற அன்றைக்கி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். பட் இல்லாத அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ நம்ம தான் அந்த முடிவு எடுக்கணும். நம்மக்கிட்ட அவ்வளோ கேபிட்டல் இருக்குது அப்படின்னா தென் வி கேன் ட்ரை திஸ். இல்லை அப்படின்னா காலையில் 930க்கு
என்ட்ரு ஆகிட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ எடுத்துகிட்டு கடையை சாத்துறது தான் பெஸ்ட்டு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாளைக்கு இன்னொரு அமேசிங் வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ.